ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகு பொடி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து வச்சுக்கிடணும். இனி இதை அப்படியே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் இந்த ஊற வச்சுருக்க சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணிக்குவோம். இனி இதை திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஓரளவு வெந்துட்டு எடுத்துடலாம். அவ்வளோ பாத்திரத்தை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். ஓரளவு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வதங்கிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போது வர நல்லா கிண்டி விடுவோம். இனி இது கூட 2 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இனி இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், இதை சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இது கூட நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து எண்ணெய் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் குறைச்சி போடணும். மூடி வச்சுருவோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு நாம் இது கூட ஒரு 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குவோம். ஃப்ரெஷ் க்ரீம்னால் பாலாடையை லைட்டாக அடித்து எடுத்துக்கிடணும். கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கிடலாம். இனி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இனி இதில் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ சுவையான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி.